ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நமது மாந்திரிக வித்தை யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோங்க தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்கணும்னா, மின்னல் வேகத்தில் ஒருத்தரை நம்ம கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்து பிரச்சனைங்கிற போது மின்னல் வேகத்தில் வசியம் செய்யக்கூடிய வசிய மருந்து, வசியமை நம்மள்கிட்ட கிடைக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், வசியமையை நல்ல விஷயங்களை மட்டும் பயன்படுத்துங்க. கெட்ட விஷயங்கள் எதுவும் பயன்படுத்தினா இல்லீகலாக சட்ட ரீதியான பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அது மற்ற மாந்திரிகர்கள் கொடுக்குறாங்க, கொடுக்கல, அது அவங்கவுங்க விருப்பம். நான் நல்ல விஷயங்களுக்கு, குடும்ப விஷயங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. அது எனக்கு தேவையில்லாத வேலை. என்னன்னாக்கா இது கணவன் மனைவி பிரச்சனை. அதாவது அம்மா பேச்சை பிள்ளைங்க கேட்கல, பிள்ளைங்க பேச்சை அம்மா கேட்கல. இது சொத்து பிரச்சனை. இந்த மாதிரி ஒருத்தரை ஏமாற்றி எடுத்துக்கிறது போகிறது, ஒருத்தரை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளோட இழந்த பொருளை திரும்ப வாங்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய விஷயந்தான் இந்த மாந்திரிக இந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம கொடுக்குற மை மருந்தோட வேலை. எனக்கா ரொம்ப நாள் நம்ம கூட பழகிட்டு இருந்து நம்மள்கிட்ட காசு பணம் வாங்கி செலவு பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்க. அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இது ரீசெண்டாக நேரில் நடந்த ஒரு சம்பவம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட ஷேர் பண்ண விஷயம். ஏன்னாக்கா சப்ஸ்கிரைபர் லேடி. ஏன்னாக்கா அவங்க ஹஸ்பண்டு அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். இன்னொருத்தையும் அந்த ஹஸ்பண்டு ஸ்தானத்தில் இருந்திருக்கிறாப்புல. இருந்தது என்ன பண்ணிட்டான்னா, இங்கே 4 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்காப்புல. அதாவது இந்த லேடி அவருக்கு 4 லட்சம் செலவு பண்ணியிருக்கு. அந்த 4 லட்சம் செலவு பண்ணினதும் அதை என்னன்னாக்கா, இந்த லேடியை 4 வருஷம் கூட இருந்துட்டு விட்டுட்டு திரும்ப வேறு ஒருத்தர் கூட போயிட்டார். அந்த பார்ட்டி இதே வேலையாக இருந்திருக்காப்புல. அதனாலனாக்கா அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, அவர் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஏன்னா நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். இப்போ வேணும்பீங்க, இப்போ வேணாம்பீங்க. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுற ஆளை பார்த்து நீங்கள் உஷாராக இருந்துங்கன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுற ஆளுங்கள்லாம் அவங்க என்னன்னாக்கா, அவங்க அந்த 4 லட்சம் செலவு பண்ணாங்களா, அதை திரும்ப அவர் மூலமாக நான் திரும்ப எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு திரும்ப நம்ம இழந்த பொருளை வாங்கிறதுக்கு விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதே போலனாக்கா இப்போது சொத்து சம்மந்தமான விஷயங்கள். இப்போ அண்ணனை தம்பி ஏமாற்றிறதுக்கு, தம்பி அண்ணன் ஏமாற்றி எடுக்கிறது, அம்மா அப்பா அண்ணனுக்கு அதிகம், தம்பி கொஞ்சம், இந்த மாதிரியெல்லாம் ஒருதலை பட்சமாக செயல்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம என்னன்னாக்கா இந்த வசியமை, இந்த வசிய மருந்தை கொடுத்துட்ருக்கோம். நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான். அதே போல் பெற்றவங்க சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க, படிக்க சொன்னால் காலேஜ் போகிறதில்ல, ஸ்கூல் போகிறதில்ல, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். அதே போல் இப்போது பெற்றவங்க என்னன்னாக்கா கஷ்டப்பட்டு பிள்ளையை படிக்க வச்சு அது செலவு பண்ண காசெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அது எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணை நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி யோசிப்பாங்க. அந்த பொண்ணு என்னன்னாக்கா சரியில்லாத கேரக்டர், சரியில்லாத பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசை மாற்றி நல்ல இடத்துல நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற விஷயங்களுக்கெல்லாம் இந்த மை மருந்தை பயன்படுத்திக்கலாம். சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். அதை கள்ளக்காதலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வரதுக்காகவும் இந்த மருந்து, அந்த மையை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னாக்கா நல்ல இது மட்டும்தான் பயன்படுத்துங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். என்னன்னாக்கா அந்த மை மருந்து வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் நமக்கு சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். மை மருந்தோட விலை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரிங்களா? இந்த ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய, மின்னல் வேகத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த மையோட விலை, மருந்தோட விலை நாங்கள் தான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். நீங்கள் அதை கேட்டுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தயவு செஞ்சு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த டைம் பாஸுக்கு மட்டும் யாரும் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. நான் அதை மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களாம் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, சரிங்களா? தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.